எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போட்ட சாட்டை துரைமுருகனுக்காக தான். கறிக்கஞ்சி, கறிக்கஞ்சி, நீ எல்லாம் வந்து ஒரு 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 விஷயம் கிடைக்குது அப்படின்னா உனக்கு எவ்வளோ கேவலமாக நீ வந்து பதிவு போடுற. உண்மையிலே நீ எல்லாம் நல்ல அப்பனுக்கு தான் பிறந்தியா? என்னடா எப்பட்றா உன் பிறப்பை பற்றி எப்பட்றா கால்குலேஷன் போடுறது? உன் பிறப்பு என்ன விதத்தில் வந்தது? நீ நல்ல அப்பனுக்கு பிறந்தவனாடா நீ? ஒரு மனுஷனை கூட்ட நெரிசல்ல சிக்கி தவிச்சு வெளில வந்திருக்காரு. ஒரு சின்ன மனிதாபிமானம் கூட இல்லாம அந்த அளவுக்கு நீ வந்து எங்க தலைவரை வந்து அவ்வளோ கேவலமா ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காருங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாருன்னு சொல்றியாடா? மொன்ன பொட்டா பாடு. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு அலைஞ்சா ஃப்ரெஷ்ஷாக எவளும் கிடைக்க மாட்டான்னு சொல்லிட்டு அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போட்ட பாடு. நீ வந்து எங்க தலைவரை பேசுறியாடா? ஏண்டா வாயில நல்லா வந்துச்சுன்னு வச்சுக்க, உன்னை டீசெண்டாக பேச சொல்லி இப்போ தோழர்கள்லாம் சொன்னனால உன்னை இப்போ ரொம்ப டீசெண்டாக பேசிட்டு இருக்கேன். சரியா? என்ன பாடு? ஒழுங்கா மூடிக்கிட்டு உன் வேலை இது என்னவோ அதை மட்டும் பார்த்துட்டு இருக்கணும். மாநாடு இவ்வளோ கூட்டம், தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னோடனே எங்கடா நம்ம அண்ணன் தமிழ் தேசியன்னு உதார விட்டுட்டு இருக்கானே. நம்ம அண்ணன் இப்போ இப்படி உதார விட்டு மூத்திர சந்துக்குள்ள முட்டு சந்துக்குள்ள நம்ம வந்து பொதுக்கூட்டம் போட்டுட்டாலே இவமே அந்த பொதுக்கூட்டத்தை மீறி இன்னைக்கு வந்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் வந்து அது எப்படி என்ன சொல்லியிருக்கா? எழுச்சி தமிழருங்கிறது நாங்களே வச்சுக்கிட்ட பட்டமா அவருக்கு? ஒரு ஈழத்தமிழர்களால ஈழத்தமிழர் கூட கிடையாது, விடுதலை புலிகளால விடுதலை பேரொளி அப்படிங்கிற விருது ஒன்று 10 வருஷத்துக்கு ஒன்று கொடுப்பாங்களா? உண்மையான போராளிகள் யாரோ அவங்கள வந்து தேர்ந்தெடுத்து 10 வருஷத்துக்கு ஒரு டைமு விடுதலை புலிகள் கையால் கொடுக்கறது விடுதலை பேரொளி அப்படிங்கிற விருது. அந்த விருதை கடைசியாக வாங்கினது ஈழத்தமிழர், புலம்பெயர்ந்த விடுதலை புலிகளால் யாருக்கு வழங்கப்பட்டுச்சுன்னா எங்கள் தலைவருக்கு தான் வழங்கப்பட்டுச்சு. உங்கள் சாமான் இருக்கால, உங்கள் அண்ணன் சீமான், உங்கள் அண்ணனுக்கு கொடுக்கல. திரள் நிதி கலெக்ஷன் மன்னன். நீங்களாம் ஒரு 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 ரோட்ல வந்து முறுக்கு வித்துக்கிட்டு டீ வித்துக்கிட்டு தெரிஞ்சவன் நீங்களாம். நீ 400 கோடிக்கு அதிபதியா இருக்க. இப்படியே யாரையாச்சும் ஒருத்தவங்களை பேசி டெய்லி வீடியோ போட்டு அதை வந்து கேவலமா இல்லை, வெக்கமா இல்லை? நீ உனக்கெல்லாம் பேசுறதுக்கு நீ எல்லாம் தமிழன் வேற சொல்லிக்கிற, தமிழன் அப்படி மாறுச்சு சொல்லிக்கிற சாதி வெறி பிடிச்ச நாயே. உனக்கு வந்து எங்க தலைவர் வந்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்னு மிகப்பெரிய திரளை கூட்டிட்டாரு. அவ்வளோ மக்கள் திரள் வந்து அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. பார்த்து வயிறு எரியுதாடா? வயிறு எரிஞ்சா எடுத்து அம்மிக்கல் எடுத்து குத்திக்கிட்டு சாவுடா. எங்க குத்தணுமோ அங்க குத்துற இடத்துல குத்துனா செத்து போயிடுற, சீக்கிரமா செத்துருவேன். குளவிக்கல் இருக்கு வேறு, அதை எடுத்து குத்திக்க, நீயா குத்திக்கிட்டு செத்துரு. யார என்ன எதுக்கு எடுத்தாலும் எது பண்ணாலும் அப்படியே கையை கட்டி நாங்கள் வாயை பற்றி பாட்டுக்கு அப்படிதான் நக்கல் இது பண்ணி பாட்டு பாடி ஒரு வீடியோ போடுறேன். இப்போ அப்படிதான் வீடியோ போட்டிருக்கிற. ஏன் உங்கள் அண்ணனை மாதிரி ஆமக்கறி கதை, கப்பல் அரிசி கப்பல் கதை, அப்புறம் வந்து கறி இட்லி கதை, இப்படி வந்து திங்கிற கதையாக சொல்லிக்கிட்டே அலையணுமா தமிழ் தேசியங்கிற பேரில்? ஈழத்தை சுற்றி செல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப, இலங்கை இராணுவத்தால் செல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஒன்றை மட்டும் கூட்டு வச்சு தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரன் வந்து கறி விருந்து வச்சாருன்னு சொல்லிட்டு பொய்யா அண்ட புழுகு ஆகாச புழுகு புனிடுத்துடுறானே, அவனை போய் பேசுடா. ஏண்டா அவனையும் தான் நீ மதிக்க மாட்ட. அவனையே நீ வந்து ஃபோனில் அசிங்கமாக பேசினவன் தானே, அந்த அடியை தானே வெளியே வந்துச்சு. அவனையும் தான் நீ பேசுவ. உனக்கு யாரும் மரியாதைலாம் நீ வந்து கொடுக்க மாட்ட. ஏன்னா உனக்கு வந்து சொந்தமாக வந்து பொண்ணு கிடைக்காம, ஃப்ரெஷ்ஷாக பொண்ணு கிடைக்காம அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போடுறவன் ஒரு பொண்ணுங்க வாழ்க்கையும் போய் கெடுத்துக்கிட்டு பெரிய மன்மதன் நினப்பு. இதுக்கு மயிறு வந்தேன்னு வச்சுக்க, தொடப்பக்கட்டை பிஞ்சிரும் பார்த்துக்க நாய். யாரை பேசுறது? நீ எல்லாம் எங்கள் தலைவர் காலுக்கு பக்கத்தில் தூசியில் வந்து கால் பக்கத்தில் வந்து நிற்கிறதுக்கு உனக்கெல்லாம் அருகதை இருக்கடா? ஏண்டா ஏண்டா பொட்டா பாடு? யாரை பேசுகிற நீ? தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடக்குதுன்னு உட்காரு எங்கள் தலைவர் சொன்னாக்கா சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே மடங்கி போய் உட்காரவங்களாண்டா சிறுத்தைகள். உங்களை மாதிரி கல்பிரிட்ஸுக, உங்களை மாதிரி வந்து துரோகிகள் வந்து என்ன வந்து சதி செஞ்சு அங்கே அந்த மாநாட்டில் வந்து என்ன பண்ணீங்கிறத இன்னும் ஆராய்ச்சி பண்ணாதான்டா தெரியும். நாய், நாய், பொண்டாட்டி கிடைக்க ஏழாத நாய், அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போட்ட நாய். உனக்கெல்லாம் நீ எல்லாம் ஒரு எதுக்கு எந்திரிக்க மாட்டேதுன்னு தான் போயிட்டு நீ அடுத்தவன் பொண்டாட்டி ஆட்டையை போட்டிருக்க. அவள் எதுக்கு காஞ்சு கிடந்தாலும் அதுக்கு அவள் வந்து உன்னைய கல்யாணம் பண்ணியிருக்கிறா. நீ வந்து எங்கள் தலைவரை பேசுறியா?
மை உன்னை இன்னைக்கே உன்னை ஒரு ஆள் காட்டி கொடுக்குறேன்னு தான் சொல்லிச்சு. உன்னை வந்து நான் வர வைக்கிறேன். அவனை எங்கே இருக்கேனோ நான் வேணா வர, உன் கட்சிக்காரன் உன்னை வர வைக்கிறதுக்கு ரெடியாக தான் இருந்தான். நான் வந்து இன்னைக்கு சரி எதுவும் வேணாம் வேணாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறேன். இன்னும் நாங்கள் வந்து சிங்கிளாக நான் மட்டும் தான் இருந்தேன். உன்னை ஒரு ஆள் அடித்தா பத்தாது, நல்லா 100 பொம்பளைய சேர்ந்து உன்னை உட்கார வச்சு கும்முனாதான் உனக்கு வந்து புத்தி வரும். இனிமேல் எங்கள் தலைவர் பேரை கூட வாயால் நீ தொட மாட்டேன். புண்டை வாயை நல்லா அசிங்க அசிங்கமாக இன்னும் இன்னும் நான் கெட்ட வார்த்தை நிறையா பேசி விட்ருவேன். நான் டீசெண்டாக பேசணும் அப்படிங்கிறக்காக பேசாமல் பொறுமையாக இருக்கேன். என்னடா எந்திரிக்காத பொட்டை பாடு, போய் அடுத்த முன்னாடி ஆட்டையை போட்ட பாடு, இதோட எங்கள் தலைவரை பேசுகிறத நிறுத்திக்கிறானு. இல்லைன்னு வச்சுக்க, உனக்கு பொம்பளைங்க தாண்டி வந்து செய்வோம். உன்னை என்ன கெதி செஞ்சு எப்படி உனக்கெல்லாம் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்டு, உனக்கு வந்து சட்ட ரீதியாலாம் உன்னையெல்லாம் பார்க்குறக்கெல்லாம் நாங்கள் ஆள் கிடையாது. வந்து எங்கே ஏறி மிதிக்கணுமோ அங்கே ஏறி மிதித்து உன்னை ஒண்ணுமில்லாம ஆக்கி விட்டு வந்துடுவோம். அந்த அடுத்தவன் முன்னாடி ஆட்டையை போட்டு வச்சிருக்க அவளுக்கு கூட ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டு வந்துடுவோம். மரியாதையாக இருந்துக்க.